எல்லாருக்கும் வணக்கங்க. மாடித்தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன அறுவடை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங் பீன்ஸ் வந்து இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 4 காய் தான் முத்தி இருக்குது. அதுக்கப்புறம் எப்பயும் பறிக்கிற வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம மாடித்தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய காய்ச்சிட்டே இருக்கும் இல்லைங்களா? அதனால் இன்றைக்கி பறிக்கிற சைஸில் இருக்கிற காய் மட்டும் இன்றைக்கி பறிச்சுக்கலாம். ஒவ்வொன்றையும் எடுத்துகிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? அதனால் ஒரு சில காயை மட்டும் இன்றைக்கி உங்கள்கிட்ட காமிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக செடி அவரைங்க. செடி அவரை வந்து விதைப்பட்டு 3 மாதத்துல காய்க்கக்கூடியது. அது பார்த்திங்கன்னா காய் எப்படி இருக்குது பாருங்கள், பட்டை பட்டையாக பெருசு பெருசாக நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டு கூட சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம ஆர்கானிக் முறையில் மருந்து போடாமல் வளர்க்குறோம் இல்லைங்களா? சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கொடி அவரை 6 மாதம் ஆகும். ஆனாலும் நிறைய காய்க்கும். செடி அவரையை விட இது நிறைய காய்க்குங்க. இதுதான் நான் அறுவடை பண்ணேன். லாங் பீன்ஸ், கொடி அவரை, செடி அவரை, வெண்டைக்காய், அது கூட கொஞ்சம் மெல்பெரி, ஒரே ஒரு கத்திரிக்காய். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்.